வணக்கம்ண்ணா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்து பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். அதுக்காண்டி கடையில் போயிட்டு பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி செய்யலாம் சொல்லிட்டு வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சுங்க, தக்காளியும் கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தக்காளிலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 2 கறிவேப்பிலையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை சின்ன சின்னதாக பிரிக்க தாங்க ஆரம்பித்தோம். அந்த பரோட்டாவை சின்ன சின்னதாக பிரிச்சுட்டு அந்த இலையை எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு வாங்கிட்டு வந்த கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட ஆரம்பிச்சுங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் கறிவேப்பிலாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சுங்க. வதக்கி அது கூடவே இஞ்சி பூண்டு மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பரோட்டாவை போட்டுட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு ஒரு 2 முட்டை வச்சு ஊற்றுனுங்க. முட்டை வச்சு ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போதுமாகனா மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ண கூட ஊற்ற சாலாம் கூட நல்லா ஊற்றிட்டு நல்லா கொத்திட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி செஞ்சு வச்ச கொத்து பரோட்டாவை அந்த கடாயில் இருந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா தம்பியில் கொடுத்தா சாப்பிட்டு நல்லா ஒரு சொன்னால் அதுக்கப்புறம் நான் வாங்கி சேருவா ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் நல்லா பரோட்டா பிடிக்குமா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.